டிஷ்யூ பயன்படுத்தினால்தான் எந்த கிருமியும் அண்டாது என்று சொல்லும் பெற்றோர்களே, இனிமேல் மாறுங்கள். முன்னோர்களே சரி. மறுசுழற்சி செய்யும் இயந்திரத்தின் மூலம் டிஷ்யூ பேப்பர் தயாரிக்கப்படுகிறது. டிஷ்யூக்களில் பல வகைகள் உள்ளன. பேப்பர் டவல், பேக்கிங், ஃபேஷியல் மற்றும் குழந்தைகள் டிஷ்யூ என சொல்லிக்கொண்டே போகலாம். மறுசுழற்சி நார்களையும் டிஷ்யூ பேப்பர் தயாரிக்க சில நிறுவனங்கள் பயன்படுத்துகின்றன. இது பேப்பரை மறுசுழற்சி செய்து தயாரிக்கப்படுகிறது என்பதாலும் சுற்றுச்சூழலுக்கு உகந்தது என்று கூறப்பட்டாலும் இதில் கலக்கப்படும் நச்சுக்கள் உடலுக்கு தீங்கு விளைவிக்கிறது. டிஷ்யூ பேப்பர் நல்லது என்றே பலரும் இதுநாள் வரை கருதுகின்றனர். கடையில் நீங்கள் வடை போன்றவற்றை சாப்பிடும்போது அதில் உள்ள எண்ணெயை உறிஞ்ச நியூஸ் பேப்பரை சிலர் பயன்படுத்துவார்கள். அதற்கு பதில் தற்போது டிஷ்யூ பேப்பர்களை பயன்படுத்துகிறார்கள். காரணம் கேட்டால் நியூஸ் பேப்பரில் உள்ள அச்சுக்கள் வடையில் ஒட்டிக்கொள்ள வாய்ப்பிருக்கும். ஆனால் டிஷ்யூ பேப்பரில் அது தவிர்க்கப்படும் என்று கூறுவார்கள். ஆனால் டிஷ்யூ பேப்பரில் அதைவிட பெரிய ஆபத்து உள்ளது என்பதை உணராதவர்கள். டிஷ்யூ பேப்பர்களை தயாரிக்கும் போது 3 வேதிப்பொருட்கள் பயன்படுத்தப்படுகிறது. அவை மெலமைன், யூரியா, ஃபார்மால்டிஹைட் மற்றும் பாலிமைட் எனப்படும் 3 வேதிப்பொருட்கள் கலக்கப்படுகிறது. இது அந்த பேப்பரை மிருதுவாகவும் நிறத்திற்காகவும் பயன்படுத்தப்படுகின்றது. இந்த 3 வேதிப்பொருட்களும் கார்சினோஜெனிக் எனப்படும் புற்றுநோயை உண்டாக்கும் நச்சுக்கள் கொண்டது. நீங்கள் டிஷ்யூ பேப்பரை பல்வேறு பயன்பாட்டிற்கு உபயோகிக்கும் போதும் அது உங்கள் உடலில் புற்றுநோய் ஏற்படும் நச்சுக்களை கலக்க செய்ய வாய்ப்புள்ளது. எனவே எந்த உபயோகத்திற்கும் டிஷ்யூ பேப்பரை பயன்படுத்தாதீர்கள். அது உங்கள் உடலுக்கு கேடு விளைவிக்கும். எப்போதும் துணி கர்ச்சிஃபை கையில் எடுத்துச் செல்லுங்கள். நீங்கள் எண்ணெய் உணவுகளை பிழிந்து சாப்பிட விரும்பினால் இதை இந்த பேப்பர்களில் பிழிந்து சாப்பிடுவதை விட எண்ணெயுடன் சாப்பிடும்போது ஏற்படும் ஆபத்து குறைவானதாக இருக்கும். எனவே டிஷ்யூ பேப்பர் பயன்பாட்டை குறைத்து உடல் ஆரோக்கியத்திற்கு வழிவகுத்துக் கொள்ளுங்கள். எனவே நீங்கள் இதுபோன்ற ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை கைக்கொள்வதன் மூலம் உங்கள் உடல் நலனை காத்துக் கொள்ளுங்கள். நாமே வியாதிகளை தேடி செல்லக்கூடாது. பேபி வைப்ஸ் போலவே தற்போது பெரும்பாலானோர் ஸ்கின் கேர் வைப்ஸ் பயன்படுத்துகிறார்கள். காற்று புகாத வண்ணம் டைட்டான பாக்ஸில் ஈரப்பசையுடன் வைப்ஸ் இருக்கும். இதனை நாம் எளிதாக பயன்படுத்தலாம். தண்ணீரை கொண்டு முகத்தை கழுவ முடியாத சமயங்களில் இதனை பயன்படுத்தலாம். மேக்கப் ரிமூவ் செய்வதற்கும் சருமம் வறண்டு காணப்பட்டால் இதனை பயன்படுத்தி முகத்தை துடைக்கலாம். இதனை பயன்படுத்த எளிதாக இருந்தாலும் இதனால் ஏராளமான தீமைகள் ஏற்படுகிறது. ஸ்கின் கேர் வைப்ஸில் ஏராளமான கெமிக்கல்ஸ் இருக்கும். எப்போதும் அவை ஈரப்பதத்துடன் இருப்பதற்காக அவற்றில் கெமிக்கல் சேர்க்கப்படுகிறது. அதோடு ஈரமாக இருப்பதால் பூஞ்சைகள் வராமல் தடுக்க பிரிசர்வேட்டிவ் சேர்க்கப்படும். இவற்றால் சென்சிட்டிவ் ஸ்கின் இருப்பவர்களுக்கு நோய் தொற்று ஏற்பட வாய்ப்புண்டு. சில வைப்ஸ்களில் பாக்டீரியா உருவாகாமல் தடுக்க ஆல்கஹால் பயன்படுத்தப்படும். இதனை தொடர்ந்து பயன்படுத்தினால் சருமம் வறண்டு போகும். இதனால் பல்வேறு சரும பாதிப்புகள் உண்டாகும். தண்ணீரை பயன்படுத்த முடியாத சூழ்நிலைகளில் தான் அதிகமாக இதனை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் இதனை பயன்படுத்துவதால் முகம் முழுவதுமாக சுத்தமாகாது. சில நுண்ணிய துகள்கள் முகத்தில் ஒட்டியபடி இருக்கும். இப்படியே அடிக்கடி செய்து வந்தால் அது சருமத்திற்கு பாதிப்பையே உண்டாக்கும். எளிதாக அப்புறப்படுத்தலாம், பயன்படுத்திய உடனேயே தூக்கி போடலாம் என்றுதான் இதனை பெரும்பாலும் வாங்குகிறார்கள். இப்படி அதிகமாக பயன்படுத்துவதால் சுற்றுச்சூழலுக்கு அதிக மாசு ஏற்படும். இது பிளாஸ்டிக்கை ஒத்த பாதிப்பை ஏற்படுத்தும். நாம் செயற்கையாக தேடிக்கொள்ளும் அனைத்திலும் ஏதாவது ஒரு கெடுதல் இருக்கத்தான் செய்கிறது. இயற்கையாக வீட்டில் மஞ்சள் உரசி முகத்தில் தடவினாலே அதில் உள்ள எதிர்ப்பு சக்திகள் திண்ணில் உள்ள கிருமிகளை அழித்து நமது ஸ்கின்னை பாதுகாக்கும். 7 முகத்திற்கு பைத்த மாவு, கடலை மாவு இப்படி தடவினாலே முகம் பளபளப்பாக இருக்கும். உங்களுக்கு ஸ்கின்னை துடைக்க வேண்டும் என்று விரும்பினால் சாதாரண காட்டன் துண்டை எடுத்து அதனை ஸ்கின்னை துடைத்துக் கொள்ளுங்கள். என்றுமே இயற்கையை பேணி வாழ்ந்து பழகுங்கள். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.